அதனால இந்த தாயாருக்கு ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கே, இந்த ஸ்ரீங்கிறது தான் சொல்லா வச்சு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்றா. யாருன்னா பாஷ்யக்காரர் ஸ்ரீ பாஷ்யம் தான் பண்றார். அதில் சொல்லும் பொழுது அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத பிராதரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகம். அதில் சொல்லும் பொழுதே பரபிரம்மம்னு யாரு, பரபிரம்மம் பரபிரம்மம்னு சொல்றோமே, யார் பரபிரம்மம்? எந்த பரபிரம்மம் எல்லாரையும் படைச்சு காப்பாத்தி தன்னிடத்துல அடக்கிக்கிறதோ அவருக்கு தான் பரபிரம்மம்னு பேரு. அந்த பரபிரம்மத்தை வேதத்துல கேட்டா வேதம் என்ன சொல்றது? ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியௌ. யாருக்கு ஸ்ரீதேவி பத்னியா இருக்காளோ அவர் தான் பரபிரம்மம் அப்படின்னு கொடுக்கறது. இந்த ஸ்தோத்திரத்துல இந்த எல்லா விஷயங்களையுமே கொண்டு வந்து கொடுத்துருக்கார் ஸ்ரீ அண்ணா. இந்த ஸ்தோத்திரம் படிக்கிறது ஒன்றும் கஷ்டமா இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸி. சம்ஸ்கிருதம் மாதிரியே தெரியாது. யாருக்கு கொடுத்தாலும் தமிழ்லேயே வச்சுன்னு படிச்சுடலாம். ஸ்ரீருத்யேவ புரோச்யதே அப்படி படிச்சுடலாம் ஈஸியா. படிக்கும் பொழுதே ஏதோ நமக்கு சம்ஸ்கிருதம் புரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒருத்தர் சம்ஸ்கிருதம் எழுத முடியுமான்னா முடியவே முடியாது. இது எல்லாருக்கும் சொல்லலாம். அது மாதிரி ஒரு டேஸ்டான சம்ஸ்கிருதம். ஆழ்வார்கள் எப்படி ஈரச்சொல் அப்படின்னு சொல்லுவா. பாசுரங்கள்லாம் ஈரச்சொல் அப்படின்னு பேரு. அது மாதிரி ஸ்ரீ அண்ணாவுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் படித்தாலே சம்ஸ்கிருதமே தெரிய வேண்டாம். ஆனால் படிக்க 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 அது என்ன ஆகும், புரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஈரச்சொல் ஹிருதயத்தில் படும் பொழுது நமக்கே கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும், உருக ஆரம்பிச்சிடும். அந்த தாயாருக்கு அவளுக்கு யாருக்கிட்டையுமே கோபமே வராது. அம்மா என்ன அப்படித்தானே, அம்மாவுக்கு கோபமே வராது. தன்னுடைய குழந்தை இடத்துல கோபமே வராது. இவளுக்கு ஸ்ரேயோ தாயினி. நான் உங்க அம்மா சொல்லல, எப்பொழுதுமே கோபப்பட்டாலும் உனக்கு ராத்திரி தோசை உண்டு,